அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த ஐஆர் சென்சார் மாடியூலை பயன்படுத்தி ஒரு சிம்பிளாக ஒரு ஆட்டோமேட்டிக் வாட்டர் டிஸ்பென்சர் அசம்பிள் பண்ணுற ஒரு சின்ன ப்ராஜெக்ட் பண்ணலாம்னு. இப்போ இதற்கு இந்த ஐஆர் சென்சார் மாடியூலை பயன்படுத்தும் போது இதிலிருந்து வரக்கூடிய அவுட்புட் நம்ம பார்த்தோம்னா, இங்கே அப்ஸ்டக்கிள் வரும்போது இங்கே அவுட்புட் லோவாயிரும். ஆன் பண்ணோன்னு அவுட்புட் ஹையாக இருக்கும். இப்போ இதனுடைய அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஒரு பிரெட் போர்டில் அந்த ஐஆர் சென்சார் மவுண்ட் பண்ணி சப்ளை கொடுத்துருக்கேன். இப்போ இதில் மீட்டரில் பார்க்கும்போது இப்போ வந்து சென்சார் ஆன் ஆகிருக்கு. ஆனால் அது வந்து அப்ஸ்டக்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணலை. இப்போ பார்த்தோம்னா அவுட்புட்டில் பாருங்கள் 4.9 வோல்ட் வருது. இப்போ அப்ஸ்டக்கிள் வந்துச்சுன்னா 0 வோல்ட் ஆகிடுது. திருப்பி எடுத்தோம்னா ஆன் பண்ணோடனே 5 வோல்ட் இருக்குது. இந்த சென்ஸ் பண்ணும்பொழுது மட்டும் 0 வோல்ட் ஆகுது. அப்போ நமக்கு இதை வச்சு நாம் ஒரு சொலினாய்டை ஆப்ரேட் பண்ணணும்னாக்கா நமக்கு அப்ஸ்டக்கிள் வரும்போது நமக்கு ஹை ஆகணும். அப்போ இங்கே வரக்கூடிய இந்த சிக்னலை வந்து நம்ம இன்வெர்ட் பண்ணணும். அந்த இன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம எப்பவும் போல் ஒரு நாட் கேட் ஐசி 7404 யூஸ் பண்ணிக்க போகிறோம். யூஸ் பண்ணி அதை இன்வெர்ட் பண்ணி அதை வந்து ஒரு IRFZ44 ஒரு மாஸ்பெட் மூலமாக ஒரு சொலினாய்டை ஆப்ரேட் பண்ணோம்னா அது வந்து ஒர்க் ஆகிற மாதிரி நம்ம இந்த ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். இதான் அந்த சர்க்யூட் டயக்ராம். ஒரு சிம்பிள் ஆட்டோமேட்டிக் வாட்டர் டிஸ்பென்சர். இப்போ அதை நாம் யூஸ் பண்ணக்கூடிய ஐஆர் சென்சார் மாடியூல். இங்கேருந்து வரக்கூடிய அவுட்டு சென்சார் ஆன் பண்ண உடனேயே நமக்கு வந்து இது 5 வோல்ட்டாக இருக்குது. இந்த அப்ஸ்டக்கிள் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது இது ஒரு தடையை பார்க்கும்பொழுது உடனே இந்த அவுட்புட் வந்து 0 ஆகிடுது. அதனால் இதை எடுத்துகிட்டு போய் நாம் ஒரு நாட் கேட் ஐசியினுடைய ஃபஸ்ட்டு பின்னில் கொடுத்துறோம். இப்போ செகண்ட் பின்னில் இதனுடைய இன்வெர்ட்டட் வரும். அப்போ இது ஹையாக இருந்தால் இங்கே லோவாயிரும். இங்கே லோவாக இருக்கும்போது இந்த IRFZ44 இந்த மாஸ்பெட் வந்து கட் ஆஃப் ஸ்டேஜில் இருக்கும். இப்போ இது வந்து லோவாகும்போது இப்போ நம்ம இங்கே அப்ஸ்டக்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ண உடனே இங்கே லோவாகும். இங்கே லோவானோன்னா இது ஹை ஆகும். உடனே இது ஆக்டிவேட் ஆகும். இது வந்து ஒரு சொலினாய்டு வால்வு. இப்போ நாம் இதை ஆப்ரேட்டிங் வோல்ட் வந்து 12 வோல்ட் கொடுக்குறோம். இந்த 12 வோல்ட் வந்து இந்த சொலினாய்டு வால்வு வழியாக இந்த IRFZ44க்கு வருது. இந்த சொலினாய்டு வால்வு வந்து இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து இந்த சொலினாய்டு வால்வில் 24 வோல்ட் DC இதுதான் கிடைக்கும். ஆனால் இது நமக்கு 12 வோல்ட்லேயே ஒர்க் ஆகும். இந்த மாதிரி கனெக்டர் வாங்கிக்கிட்டு இதில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். கனெக்ட் பண்ணி இதை வந்து ஒரு வாட்டர் டேங்க்கில் நம்ம கனெக்ட் பண்ணோம்னா இது வந்து உள்ள இன்புட்டு, இந்த பக்கம் அவுட்புட். இங்கே ஒரு ஆரோ போட்டிருக்கோம், இதுதான் அவுட்புட்டு. இப்போ இந்த சொலினாய்டு வால்வை நம்ம இந்த IRFZ44 மூலமாக நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த அப்ஸ்டக்கிள் வரும்போது நம்ம இந்த ஐஆர் சென்சாருக்கு பக்கத்தில் கையை கொண்டு போகும்போது இந்த சொலினாய்டு ஆன் ஆகி வாட்டர் வெளியில் வரும். எடுத்துட்டோம்னாக்கா வந்து கட் ஆயிரும். திரும்ப ஒரு தடவை சர்க்யூட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். இது வந்து இந்த ஐஆர் சென்சார் மாடியூல். இந்த சென்சார் மாடியூலில் நமக்கு VCC 5 வோல்ட்டு, கிரவுண்டு, அவுட் இருக்கும். இந்த 3 இங்கே இருக்குது. இந்த VCCக்கு நம்ம வந்து இந்த 7805 ரெகுலேட்டர் ஐசி மூலமாக 5 வோல்ட் கொடுக்குறோம். இந்த 7404 ஐசியும் 5 வோல்ட் தான் இருக்கணும். இதனுடைய 14th பின் 14வது பின்னை பாசிட்டிவில் கொடுத்துறோம். 7வது பின் கிரவுண்ட் பண்ணிடும். இங்கே வந்து நம்ம 12 வோல்ட் DC ஏதாவது ஒரு DC அடாப்டர்லேருந்து கொடுக்குறோம். இப்போ இந்த 12 வோல்ட்டை அப்படியே இந்த சொலினாய்டு வால்வு, இந்த சொலினாய்டு வால்வுடைய இந்த ரெட் வயரில் 12 வோல்ட் கொடுத்துறோம். இந்த ஒயிட் வயரை வந்து இந்த IRFZ44 சென்ட்ரு பின்னில் கொடுத்துறோம். 3rd பின்னை கிரவுண்ட் பண்ணிடும். இந்த ஃபஸ்ட்டு பின் வந்து அந்த கேட்டு, அதில் இந்த 2வது பின்லேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை வந்து ஒரு 150 ஓம் ரெசிஸ்டர் மூலமாக இதில் கொடுத்துறோம். இதுதான் அந்த நாம் செய்யக்கூடிய ப்ராஜெக்டினுடைய சர்க்யூட் டயக்ராம். இதுக்கு இந்த டாட் PCB 1.5 இன்ச்சுக்கு 1 இன்ச்சு இருக்கிற மாதிரி இந்த டாட் PCB எடுத்துக்கிறோம். இதில் இந்த ஐஆர் மாடியூல், இந்த மாடியூலை வந்து இதில் இந்த இடத்துல சால்டர் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி இப்போ சால்டர் பண்ணும்போது இந்த VCC அப்படிங்கிறது இந்த பக்கம் வரணும். அதாவது இப்போ நம்ம போர்டு அப்படி திருப்பினோம்னா இந்த டாப் சைடில் வந்து பாசிட்டிவ் வர்ற மாதிரி, இந்த VCC அந்த பக்கம் இருக்கிற மாதிரி இது மாதிரி இந்த இடத்துல சால்டர் பண்ணிக்கிறோம். சால்டர் பண்ணிட்டோம். அடுத்து நமக்கு இந்த 7404 ஐசி யூஸ் பண்ணுறதுக்காக அதுக்கு வந்து ஒரு ஐசி பேஸ், இந்த ஐசி பேஸை கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஐசி பேஸ் சால்டர் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து 14வது பின்னு. இந்த இடத்துல VCC இருக்குது. இந்த VCCயும் இந்த 14வது பின்னும் ஜாயின் பண்ணி 5 வோல்ட்டுக்கு போகணும். இந்த இடத்துல நம்ம 7805 ஐசி இந்த இடத்துல மவுண்ட் பண்ணிக்கிறோம். இந்த 7805 ஐசி ரெகுலேட்டர் ஐசினுடைய அவுட்புட் பின் இது. இந்த பின்னு இந்த 14வது பின்னுக்கும் இந்த VCCக்கும் இந்த இடத்துல ஜாயின் பண்ணிட்டோம்னா +5 வோல்ட் இந்த ஐசிக்கும் இந்த மாடியூலுக்கும் வந்துடும்.
இந்த ரெகுலேட்டர் ஐசியினுடைய அவுட்புட் பின் இந்த 5 வோல்ட்டை இந்த ஐசியினுடைய 14வது பின்னுக்கும் இந்த மாடியினுடைய இந்த விசிசி அதுக்கும் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இந்த மாடியினுடைய கிரவுண்டு இந்த ஐசியினுடைய கிரவுண்டு இந்த ஐசி 7805 சென்டர் பின் கிரவுண்ட் ஆகணும். இப்போ இதையும் இந்த கிரவுண்டையும் ஜாயின் பண்ணிடலாம். இந்த 7404 ஐசியினுடைய 7வது பின்னு கிரவுண்ட் ஆகணும். அந்த 7வது பின்னு ஐஆர் மாடியினுடைய சென்டர் கிரவுண்டு, அப்படியே வந்து இந்த ரெகுலேட்டர் ஐசியினுடைய சென்டர் கிரவுண்டு, இதெல்லாம் கொண்டாந்து இங்கே வச்சுக்கிட்டோம். இப்போ அடுத்து இந்த IRFZ44 இதை வந்து மவுண்ட் பண்ணிடலாம். IRFZ44 3வது பின்னு கிரவுண்ட் ஆகணும். அது இந்த கிரவுண்ட் கனெக்ஷனில் இங்கே கிரவுண்ட் பண்ணிட்டோம். இந்த 2வது பின்னு சொல்லாயினுடைய ஒயிட் வயரிங்க வரணும். இந்த ஃபஸ்ட்டு பின்னு இந்த 7404 ஐசியினுடைய செகண்ட் பின்னிலேருந்து இந்த ஃபஸ்ட்டு பின்னுக்கு 150 ஓம் ரெசிஸ்டர் 150 ஓம் ரெசிஸ்டர் மூலமாக இதை கனெக்ட் பண்ணணும். அதே சமயம் இந்த ஐசியினுடைய முதல் பின்னை இந்த ஐஆர் மாடலுடைய இந்த அவுட் இருக்குல்ல, இந்த அவுட் வந்து பக்கத்துலேயே இருக்குது, அதையும் இந்த 1வது பின்னும் கனெக்ட் பண்ணிடணும். ஐசியினுடைய முதல் பின்னை இந்த ஐஆர் மாடலினுடைய அவுட்டோட ஜாயின் பண்ணிட்டோம். 2வது பின்னிலேருந்து ஒரு 150 ஓம் ரெசிஸ்டர் ஜாயின் பண்ணி இந்த IRFZ44 முதல் பின்னில் இங்கே ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இங்கே வந்து இது கிரவுண்டு. இப்போ இந்த 7405 ஐசியினுடைய இந்த பாசிட்டிவ்க்கும் இந்த கிரவுண்டுக்கும் நாம் வந்து 12 வோல்ட் சப்ளை கொடுத்துட்டோம்னா இங்கே 5 வோல்ட்டாக கன்வெர்ட் ஆயிரும். அதே சமயம் இந்த IRFZ44 ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு 12 வோல்ட் டிசி சாக்கெட்டு, அதில் இந்த எல்லோ வேர் பாசிட்டிவ், க்ரீன் நெகட்டிவ், அதை இந்த எல்லோ வேர் பாசிட்டிவை இந்த 7805 ஐசியினுடைய ஃபஸ்ட்டு பின்னில் கொடுத்துட்டு அதிலேயே இந்த சொல்லினுடைய ரெட் வயரும் இங்கே சால்டர் பண்ணிட்டேன். இப்போ இதில் 12 வோல்ட்டு ஃப்ளோ ஆகும். இந்த ஒயிட் வயரில் இங்கே IRFZ44 சென்டர் பின்னுக்கு வரும். இந்த 3வது பின்னு IRFZ44 இந்த 3வது பின்னு இந்த 3rd பின் அதை வந்து ஏற்கனவே நம்ம இங்கே கிரவுண்ட் பண்ணிட்டோம். அவ்வளோ இப்போ எல்லாம் கனெக்ஷன் முடித்தாச்சு. இப்போ ஐசி மவுண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம 12 வோல்ட் டிசி கொடுத்தோம்னாக்கா இந்த சர்க்யூட் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். இந்த சொலினாய்டு ஒர்க் பண்ணுற அந்த சவுண்டு நீங்கள் கேட்க முடியும். இப்போ நம்ம சர்க்யூட் ஆன் பண்ணலாம். இப்போ சர்க்யூட் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த அப்ஸ்டக்கிள் வரும்போது என்னுடைய கை கிட்ட வரும்போது இந்த சொலினாய்டு வந்து உள்ள அந்த காயில் வந்து ஆக்டிவேட் ஆகும். இப்போ இந்த சொலினாய்டை நாம் வந்து ஒரு வாட்டர் டேங்க்கில் ஃபிக்ஸ் பண்ணுறது மூலமாக நம்ம கிட்ட கை கொண்டு போனோம்னாக்கா அந்த வாட்டர் வந்து டிஸ்பென்ஸ் ஆகும். நாம் அசம்பிள் பண்ண அந்த சர்க்யூட்டை இந்த ஆர்ஓ மிஷினில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டால் பண்ணி இந்த டிசி சாக்கெட்டில் சப்ளை கொடுத்துட்டு உள்ளுக்கு அந்த சொலினாய்டை வந்து மவுண்ட் பண்ணி எல்லாம் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. டிசி சாக்கெட்லேருந்து சப்ளை கொடுக்குறோம். 12 வோல்ட்டு. இது பாட்டமில் உள்ள அந்த கனெக்டர் மூலமாக நான் அந்த ஒரு சின்ன ஸ்லீவ் ஒன்று ஜாயின் பண்ணியிருக்கேன். திருப்பி கை கொண்டு போனாக்கா ஆன் ஆகிடும். மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பாய்.